எல்லாருக்குமே டைமண்ட் ஜுவல்லரி வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் டைமண்ட் ஜுவல்லரி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அந்த கல் எப்படி வந்து நம்மளுக்கு காசு வாங்குறாங்க, இந்த டைமண்ட் ஜுவல்லரி வாங்கும்போது 4Cன்னு சொல்கிறாங்க. அந்த 4Cனா என்ன, டைமண்ட் வந்து ஒரு கல், ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோன், அது எப்படி டைமண்டாக உருவாகப்படுது, எதுக்கு கோல்டில் இருக்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு டைமண்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டைமண்டில் வந்து நம்ம வாங்கினோன்னா ரீசேல் வேல்யூ இருக்கா, நம்ம ஒரு டைமண்ட் அப்ரோச் பண்ணோன்னா எந்த வகையில் அப்ரோச் பண்ணணும், இது ஒரிஜினல் கல்லா இல்லை வந்து டூப்ளிகேட் கல்லா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு என்ன சர்டிஃபிகேஷன் இருக்குது, இதுக்கு ஷேப் எந்த மாடலை வாங்கலாம், இதில் டைமண்ட் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு, இப்போ நம்ம சேவிங்ஸ்ன்னு பார்க்கும்போது டைமண்ட் வந்து நம்மளுக்கு நல்ல சேவிங்ஸா இல்லை கோல்டு தான் நல்ல சேவிங்ஸா, கோல்டு சேவிங்ஸா டைமண்ட் சேவிங்ஸா அப்படின்னு சொல்லிட்டு டைமண்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக நான் வந்து ஒரு vlog அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ப்ளே பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சொந்தங்கள் தொடர கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.